Hi plus 2 students, exercise 1.5 fourth sum solved by Gaussian elimination method. So sum பார்க்கலாம். A boy is walking along the path y equal to ax square plus bx plus c. ஒரு பையன் ஒரு வழியில் நடந்து போகிறான். நம்ம சாதாரணமாக சொல்லணும், பேச்சுவார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, அதாவது தமிழோ இங்கிலீஷோ இந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா சாதாரண ஒரு வழியை சொல்கிறது. இப்போ நீங்கள் காலேஜோ இல்லை ஸ்கூல் போகிறதையோ அது ஒரு வழி, நான் டெய்லி இந்த வழியாக போகிறது அப்படின்னு சொல்லுவோம். இதை மேக்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த சம்மில். அதாவது எ பாய் இஸ் வாக்கிங் அலாங் த பாத், அவன் போகிற வழியை ஒரு ஈக்குவேஷன், ஒரு பைனாமியல் ஈக்குவேஷன் எடுத்திருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி த்ரூ த பாயிண்ட்ஸ். ஸோ அந்த போகிற வழியை நம்ம நிறைய, இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு வழியில் போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை காலேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வழியாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு கடைகளோ இல்லை ஒரு ஸ்டாப்போ ஏதோ ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கே மேக்ஸாக பண்ணும்போது அது பாயிண்ட்ஸ் -6, 8, -2, -12, 3, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழியை அவன் போகிற அந்த வழி அது y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸு நம்ம ஸ்டாப்பிங்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே பாயிண்ட்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. ஹீ வாண்ட்ஸ் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அட் பாயிண்ட் 7,60. ஸோ அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது 7,60 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வில் ஹீ மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவன் ஃப்ரெண்டை அவன் சந்திச்சிருவானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சாதாரண விஷயந்தான். சாதாரணமாக நீங்கள் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணால் நம்ம போகிற வழியை நீ எது வழியாக வருவான்னு கேட்டால் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது, ஆனால் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது தான். ஸோ லெட் கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷனை எடுத்துருங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாயிண்ட்ஸ் என்ன, இந்த கர்வ் அப்படின்னா அவன் போகிற பாதை, கர்வ் பாசஸ் த்ரூ த பாயிண்ட்ஸ். என்ன பாயிண்ட்ஸு, -6, 8, -2, -12, தென் 3, 8. இதுதான் அந்த பாயிண்ட்ஸ். ஸோ இது எக்ஸு ஒய் ன்னு எழுதுவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் ஈக்குவல்ட்டுன்னு வரும் இல்லையா, அதை நான் உல்ட்டாவை எழுதிக்கிறேன். இல்லை இது இதே மாதிரியே தான் எழுதணும்னா எழுதிக்கிடுங்க. நான் உல்ட்டாவை எழுத போகிறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் என்னது ஏ -6 ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் பி எக்ஸுக்கு பதிலாக -6 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ 8. ஸோ இது போட்டாச்சு. ஸோ அப்போ என்ன வரும், 36a minus 6b plus c ஈக்குவல் டு 8. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இது போட்டிங்கன்னா இதில் a எக்ஸுக்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b -2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய் வேல்யூ -12. ஸோ என்ன வரும், ஸோ -, ப்ளஸ் ஆயிரும். 4a ப்ளஸ் ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும். 4a - 2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -12. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, மூணாவது பாயிண்ட் கவனிங்க. ஸோ மூணாவது பாயிண்ட்டு இதில் தூக்கி போட்டிங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 3 ப்ளஸ் பி இன்ட்டு 3 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. சரிங்களா? 8. அப்போ என்ன வரும், 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. ஸோ இதுதான் இந்த 3 ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதி, ஆக்குமெண்டல் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறதுக்காக வரிசையாக எழுதியிருந்தேன். 36a - 6b plus c equal to 8, then
4a minus 2b plus c equal to minus 12. Then 9a plus 3b plus c equal to 8. ஸோ வரிசையாக எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அந்த காஷியன் மெத்தட் படி எழுதணும் அப்படின்னா எல்லாத்துடைய கோஎஃபிஷியன்ட் 36 minus 6 1 8, then 4 minus 2 1 minus 12, then 9 3 1 8. ஸோ இதுதான் அந்த ஃபார்ம். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த இடத்துல 1 வரணும். இந்த இடத்துல 1 வர்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எப்படி யோசித்தாலும் இந்த இடத்துல 1 வர வைக்க நம்மளால் முடியாது. ஸோ என்ன பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப்பு இதில் 0 வர வைக்கணும். 0 வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரோ 2வை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு 0 வரணும் அப்படின்னா ரோ 2ல் இருந்து ரோ 1 கழிக்கணும். அதுக்கு ரோ 2வை 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இதை. ஏன்னா 9 4s 36 வரும். 36 வந்ததுக்கப்புறம் இதையும் ரோ 1ஐயும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஸோ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ ரோ 1 அப்படி தான் இருக்குது. 36 minus 6 1 8. ஸோ இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த ரஃப் ஒர்க்கை நான் இங்கே எழுதுகிறேன். 36 minus 18 9 108 minus 108. ஸோ இதை நான் இங்கே எழுதியிருக்கேன் ரோ 2வை 9 R2ங்க. இப்போ என்ன கண்டிஷன், இதிலிருந்து இதை கழிக்கணும். 36 minus 36 0 minus 18 plus 6 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ வந்து minus 18 plus 6 minus 12 9 minus 1 8, then minus 108 8 minus 8 minus 116 வரும். minus 108 minus 8, ஸோ minus 116. ரோ 3 அப்படி எழுதிடலாம் 9318. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிரும். ரொம்ப கவனமாக எழுதுங்க. ஸோ அடுத்த கான்செப்ட்டு இந்த இடத்துல 0 வர வைக்கணும். ஸோ ரோ 3 மைனஸ் ரோ 3 ரோ 1. ஆனால் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் என்ன, இங்கே 36 இருக்குது, இங்கே 9 இருக்குது. இப்போ இதை 4ஆல் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 4ஆல் ரோ 3 மல்டிப்ளை பண்ணுறதை இங்கே எழுதிடுறேன். 36 4 3s 12 4 8 4s 32. ஸோ இங்கே அடுத்த கண்டிஷன் எழுதலாம். இது அப்படியே இருக்குது. 36 minus 6 1 8, இங்கே 0 minus 12 8 minus 116. சரிங்களா, ரோ 3யை இங்கே எழுதியிருக்கேன் மல்டிப்ளை பண்ணி. ஸோ ரோ 3ல் இருந்து ரோ 1 கழிக்கணும். 36 minus 36 0 12 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 6 12 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ 18. தென் 4 minus 1 4 minus 1 3, then 32 minus 8 24. சரிங்களா, இப்படியா இருக்கும். ஸோ இதுதான் வர்றது. ரோ 3ல் இருந்து தான் கழிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 0 வரணும். இந்த இடத்துல 0 வரணும். இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 12 18 ரெண்டுக்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ 3 4 3s 12 6. ஸோ 2 2 3 6 12 12 3s 36 வருது. எல்சிஎம் எவ்வளவு 36. அப்போ இங்கே 36 வரணும்னா ரோ 2வை மல்டிப்ளை பை 3. அதே மாதிரி இங்கே 36 வரணும்னா மல்டிப்ளை பை 2. ரோ 3யை மல்டிப்ளை பை 2. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எப்படி வந்தது அப்படின்னா இப்படி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த இடத்துல ஒரு சைன் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், அதை சேஞ்ச் பண்ணியாச்சு.
சேஞ்ச் பண்ணும்போது இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 + 0 0, 36 - 36 0, 24 6 30. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 300. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா 36x - 6 a - 6b = 8. c இருக்கு இல்லையா, ப்ளஸ் c. தென் இது ஏல b மட்டும் தான் இருக்குது, -12b + 8c = -116. ஸோ 30c = 300. மறுபடியும் சைன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இது -300 வரும். ஸோ பெரிய நம்பருக்குரிய அடையாளம் இப்போ மைனஸ். ஸோ c = -10ன்னு வந்துடும். ஸோ c வேல்யூ தூக்கி இது 1 2 வச்சிங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா -12b + 8 × -10 = -116. Then so -80 = -116, -12b = -116 + 80, -12b = 36 -36, minus will cancel, 112 3. அப்போ b = 3. So b3 c -10, substitute in equation 1. 36a - 6 × b3 plus c, so -10 = 8. 36a - 18 - 10 = 8. 36a - 28 = 8. 36a = 8. a = 1. a = 1, b = 3, c = -10. ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் தெரியும், y = ax² + bx + c. ஸோ இப்போ ஏயோட வேல்யூ எவ்வளவு, x² + பியோட வேல்யூ 3x + சியோட வேல்யூ -10. ஸோ இதுதான் அந்த பாதை, அந்த வழி. ஸோ இதில் அவர் பாயிண்ட் என்ன பாயிண்டில் மீட் பண்ணுறாரு, 7 × 60. ஸோ இது எக்ஸு, இது ஒய். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் y = x வேல்யூ எவ்வளவு, 7² + 3 × 7 - 10 = 7² எவ்வளவு, 49 + 21 - 10. ஸோ 60 70 - 10, ஸோ 60. ஸோ ஒய்யோட வேல்யூ 60, இங்கேயும் ஒய்யோட வேல்யூ 60. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, இப்படி ரெண்டு மீட் ஆகுறதுனால the boy should be meet, the boy will be meet his friend. அவன் ஃப்ரெண்டை கண்டிப்பாக சந்திச்சிருவான். சரிங்களா, தேங்க்யூ.